இருக்கிறப்பா. ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. மக்களே, நேத்து அண்ணனுங்க டே. காலையில நம்ம அண்ணன் அசம்பிளியில சம்பவம்னு பார்த்தா நைட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிரவுண்ட்ல சம்பவம். ஸோ அண்ணன் வந்து ஸ்கோரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல வேர்ல்டு கப்ல. ஸோ 6வது வேர்ல்டு கப்ல தொடர்ந்து ஸ்கோர் பண்ற ஒரே ஆள் நம்ம அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். ஸோ எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்குன்ற நேரத்துல இன்னொரு சம்பவம் ஊடால நடுவுல. இது எப்படிங்க, இது எப்படி நாங்க முட்டு கொடுக்கறது? எதுக்குனாலும் முட்டு கொடுத்தலாம், இதுக்கு முட்டு கொடுக்கவே முடியல. அண்ணன் இது நமக்கு வேணாண்ணே, நமக்கு வேணவே வேணாம். சாணியை கரைச்சி ஊத்துன மாதிரி நடுவில் வந்துருச்சு. அண்ணன் பத்தி வரும், அதாவது நம்ம அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி வரும். ஸோ செகண்ட் மேட்ச் உஸ்பெகிஸ்தானோட சூப்பரா ஃபைனல்னு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க டேபிள்ல. அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் போனோம்னா நெக்ஸ்ட் மேட்ச் கொலம்பியா ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஸோ அதாவது போர்ச்சுகல் கூட டிராப் பண்ண காங்கோ கூட, அதாவது நம்ம போர்ச்சுகலுக்கு ஷார்ட் ஆன் டார்கெட்டே அவ்வளோ இல்லை காங்கோ கூட. ஆனால் கொலம்பியா எத்தனை ஷார்ட் ஆன் டார்கெட்டு, பட் 2-3 ஆஃப் சைட் இன்ச்சில் மிஸ் ஆயிடுச்சு. இன்ச்சில் கோல் கிட்டத்தட்ட 3 வந்திருக்கணும், பட் 1-0 கொலம்பியா ஜெயிச்சிட்டானுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ரொம்பவே டஃப்பாக இருக்க போது கொலம்பியா வர்சஸ் போர்ச்சுகல். அது மட்டும் இல்லை, இஃப் போர்ச்சுகல் வின் ஆர் அதாவது வின் இல்லை லாஸ் ஆர் ட்ரானா அடுத்து வர போற ஒரு ரவுண்டுமே செம டஃபா இருக்க போகுது. ஸோ கொலம்பியா கூட நடக்க போற மேட்சை வச்சுதான் போர்ச்சுகலோட மேப்பை டிசைட் ஆக போகுது. ஏன்னா இப்போ போர்ச்சுகல் வந்து ஒன்னு லாஸ் ஆர் டிரா பண்றாங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி செகண்ட் பொசிஷன் தான் மெயின்டைன் ஆவாங்க. ஏன்னா காங்கோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-0 உஸ்பெகிஸ்தானை ஜெயிச்சாதான் கண்டிப்பா போர்ச்சுகலை தாண்டி போற சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால போர்ச்சுகல் மோஸ்ட்லி செகண்ட் பிளேஸ் முடிவாயிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா போர்ச்சுகல் செகண்ட் இப்போ ஒன்னு வின் பண்ணிட்டாங்கன்னா சேஃப் சைடு, அதுவும் சேஃப் சைடு இல்லை, அதுவும் கொஞ்சம் டஃப் மேட்சஸாக தான் இருக்கு. பட் டிரா ஆர் லாஸ்னா இப்படிதான் மேப் இருக்க போது மோஸ்ட்லி ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் 32ல அவங்க இங்கிலாண்டை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 16ல அதாவது வேர்ல்ட் கப் ஃபேவரட்ஸ் எனப்படும் இ ஸ்போர்ட்ஸ் கணித்த ஸ்பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெயின் ஆல்ரெடி நேஷனல் லீக்ல இங்கிலாந்து போர்ச்சுகல் போட்டிருக்கானுங்க. ஸோ அவனுங்க அதுக்கேற்ற தயாராக தான் இருப்பானுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குவார்டர்ஸ்ல யாருன்னா பிரான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேப் பயங்கரமா இருக்கு. இதுக்கு இந்த இந்த சைடு ஆஃப் டேபிள் வந்து சும்மா ஃபயரா இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன். அர்ஜென்டினாவுக்கு கொஞ்சம் மோஸ்ட்லி ஈஸியாக தான் வருது. அந்த ப்ரெடிக்ஷன் சொன்ன ப்ரெடிக்ஷன் அர்ஜென்டினாவுக்கு மோஸ்ட்லி ஈஸியாக தான் வருது. மேபி செமிஃபைனல்ஸ்ல அவங்க போன தடவை மாதிரி நெதர்லாண்ட் ஆர் வேற ஏதாவது டீம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் இந்த சைடு ஆப்போசிட் சைட்ல லெஃப்ட் சைடு வருது பாத்தீங்களா, அந்த டேபிள் சும்மா தீயா இருக்கு. ஏன்னா எல்லா டீமும் அதுல தான் வருவாங்க. போர்ச்சுகல், ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ், அது எல்லாமே அந்த பக்கம் தான் வரானுங்க. ஸோ இந்த பக்கம் 1 of 2-3 டீம்ஸ் வெயிட் டைம் வரானுங்க. யாருன்னா நெதர்லாண்டு, அர்ஜென்டினா, நார்வே, அந்த மாதிரி டீம்லாம் இந்த பக்கம் வரானுங்க. ஸோ போர்ச்சுகலோட மேப் இப்படிதான், இதுதான் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கானுங்க. இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், இது மோஸ்ட்லி ப்ரெடிக்ஷன். அப்படி போர்ச்சுகல் செகண்ட் பிளேஸ் போனா அவனுங்க டாப் ஆஃப் த டேபிள் முடிச்சா இதுதான் ஃபிக்ஸ்சர். ஸோ இன்னும் நிறைய ஃபுட்பால் அப்டேட்ஸ்க்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் லைனா வீடியோ வந்துனே இருக்க போது